எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆன்மீக சிந்தனையோடும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் சமீப காலமாக பார்க்கக்கூடியது பிறக்க இருக்கக்கூடிய 2025 வருடத்தின் முதல் நாள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றின பல தகவல்களை நம்ம சேனல் வாயிலாக உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட முழு ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னென்னா, 2025 ஆண்டினுடைய முதல் நாள் 1ஆம் தேதி நீங்கள் விரும்பிய ஆசையை எப்படி நிறைவேற்றி கொள்வது? அந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போ 2025 கல்யாணம் பண்ணணும்னு சில பேர் முடிவு பண்ணி வச்சுருக்கலாம். சில பேர் 2025 நல்ல வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கலாம். வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கலாம். இப்படி எண்ணற்ற ஆசைகளை மனதில் வைத்திருக்கலாம். அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான விஷயத்தை எப்படி முதல் நாளில் தொடங்குவது, அதற்கு ஆன்மீக ரீதியாக எப்படி நாம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு ஆன்மீகம் எந்த வகையில் உதவி புரியுங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த விஷயம் வெற்றியாகிறது. ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி அதை சரியான பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் பொழுது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுது. சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைத்து விட்டு அந்த நல்ல காரியத்திற்காக சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும். இது அனுபவ ரீதியான உண்மை. இது பல பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான். சிதறு தேங்காய் உடைத்து விட்டு பிள்ளையாரை வழிபட்டு விட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்காக வெளியே சென்றாலும் அந்த நல்ல காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும். இது சத்தியம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகும்போது கையில் ஒரு எலுமிச்சை கனியை எடுத்து செல்வது அப்படிங்கிறது அந்த நல்ல காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க செய்யும். தடையில்லாமல் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி தரும். உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க செய்யும். ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை உங்களுடைய கையிலே எடுத்து சென்றீர்கள் என்றால் போதுமானது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் வருடத்தின் முதல் நாள், முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவோம். வருடத்தின் முதல் நாளை நாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியம் வருடத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தின் முதல் நாளில் ஏதாவது ஒரு தர்மத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு இல்லாதவங்க ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்பிரச்சனையே இருக்காது, கடன் வராது, உடல் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்வது வேடிக்கையாக கூட இருக்கலாம். என்னங்க, முதல் நாள் ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனால இத்தனையும் அந்த வருடம் முழுவதும் நடக்குமானா நடக்கும். இப்போ சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்கினோன்னா அந்த சம்பள தொகையிலிருந்து முதல் அமௌண்ட்டை, இப்போ மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு தர்மகாரியங்கள் பண்ணி பாருங்கள். அந்த 20,000 ரூபாய் பணம் வீணாக விரயம் ஆகிறது தடுக்கப்படும். இந்த 500 ரூபாய் தான் உங்களுடைய தர்மகாரியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இறைவன் உங்களுக்கு அந்த 500 உங்களுக்கு 50,000 5 லட்சமாக திருப்பி கொடுப்பார். இது மார்வாடிகளின் ரகசியம், வட இந்தியர்கள் நிறைய பேரினுடைய ரகசியம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தர்மகாரியங்களுக்கு செலவு பண்ணிட்டு தான் அடுத்ததை தொடங்குவாங்க. இப்போ இந்த மந்த்து சம்பாதிச்சது இவ்வளவு, முதல்ல இதை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான அந்த பட்ஜெட்டையே போடுவாங்க. முதல்ல அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கடன் சேராது, தொழிலில் பிரச்சனை வராது, பணப்பிரச்சனை வராது.
நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த வட இந்தியர்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம் யோசிச்சிருக்கிறீங்களா? இதுதான் காரணம், இந்த ரகசியங்கள் எல்லாம். அது மாதிரி சம்பளத்தையே நீங்கள் செலவு செய்வதற்கு முன்னதாக முதல் செலவை இப்படி சுபகாரிய செலவாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பணம் முழுவதும் வீண் விரயமாகாமல் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே ப்ரொசீஜரை நீங்கள் வருடத்தின் முதல் நாளில் செய்ய போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? 3 விஷயம் சொல்ல போகிறேன். வருடத்தின் முதல் நாள் இந்த 3 விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு சக்ஸஸ். அதாவது வருடத்தின் முதல் நாள் தர்மகாரியம் செஞ்சுருங்க. அது தனியாக சொல்லக்கூடிய ஒன்று. இல்லாதவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அது தனியாக சொல்லக்கூடிய ஒன்று. ஒன்று மிக முக்கியமானது என்னென்னா, சிதறு தேங்காய் உடைச்சிட்றது. காலைல எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு, இந்த வருஷம் முழுவதும் எனக்கு சிறப்பாக இருக்கணும், பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு உதவி புரியணும் அப்படின்ட்டு பிள்ளையாரை மனமுருகி பிரார்த்தித்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு சிதறு தேங்காய் போட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வருடம் முடிவதற்குள் உங்களுக்கான அனைத்து தடைகளும் நீங்கும். அந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா 2025 வருடத்தை ரொம்ப முக்கியமான வருடமாக ஜோதிட வல்லுநர்கள் பார்க்குறாங்க, மக்களும் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நிகழ்த்து. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்வு நடக்கும். குரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் இந்த 2025 நிகழ்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேங்க, அமோக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த சிதறு தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா விநாயகருக்குள்ள நவகிரகமும் அடக்கம். நவகிரகங்களோட சப்போர்ட்னால உங்களுக்கு சக்ஸஸ். இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு தர்மகாரியம் செய்கிறது, 2வது சிதறு தேங்காய் உடைக்கிறது, 3வது காலையில் எழுந்த உடனே, அன்னைக்கு காலையில் எழுந்தோம். நல்லா நோட் பண்ணிக்கணும். இதை ரொம்ப குறிப்பிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். புத்தாண்டு நாள் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எழுந்திரிக்கணும். அலாரம் வச்சு எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்திரிச்ச ப்ராக்டிஸில் இருந்தால் எந்திரிச்சிக்கலாம், இல்லைனா அலாரம் வச்சு எழுந்திரிச்சிக்கோங்க. 3:30 to 5 இந்த டைமிங் தான். 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. சில பேர் 6 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க, நானே கூட சொல்லியிருக்கேன். பட் 6 மணி வரைக்குங்கிறது சரியான பிரம்ம முகூர்த்தம் இல்லை. கரெக்டான பிரம்ம முகூர்த்தம் 1.5 மணி நேரம். 3:30 மணியில் இருந்து, அதுவும் 3:33, அதாவது நாளிகை கணக்கெலாம் இருக்குது. ரொம்ப குறிப்பிட்டு அதை சொல்லுவோம், அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம். 3:30 இருந்து 5 மணி வரைக்கும் இந்த டைமிங் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு தூக்கம் தெளியறதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிக்கணும். எந்திரிச்ச உடனே யாருமே ஆக்டிவாக இருக்க மாட்டோம், ஒரு விதமான மயக்கத்தில் இருப்போம். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு விதமான மயக்கத்தில் இருப்போம். அந்த மயக்க நிலையில் இந்த வருடமெல்லாம் எனக்கு சிறப்பாக இருக்கணும், இந்த வருடமெல்லாம் எனக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும், இந்த வருடத்தில் வீடு வாங்கணும், இந்த வருடத்தில் நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மனதில் நினைவுகளை விதைக்க வேண்டும். இதுதான் அதில் இருக்கிற மெயின் விஷயம். கரெக்டாக அந்த மயக்க நிலையில் உங்களுடைய வேண்டுதலை, கோரிக்கைகளை, விருப்பங்களை விதைக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கம் தெளிஞ்சிடும். அந்த 5 நிமிஷம்தான் ஒரு மாதிரி கறக்கமாக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிடும். ஸோ அந்த 5 நிமிஷம் நல்ல நல்ல நினைவுகளை மனதிற்குள்ளார விதையுங்கள். அதன் பிறகு குளித்து முடித்துவிட்டு உங்கள் கையிலே, உங்களோட கையில், இடது கையில், ஏன்னா வலது கையை வச்சு தான் இடது கையில் எழுத முடியும், இடது கை உள்ளங்கையில் சிகப்பு பேனாவில் என்ன இந்த வருடத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஆசைகள் இருக்கும். காலையில் அந்த தூக்க கலக்கத்தில் நிறைய ஆசைகளை மனசில் விதைச்சிருப்பீங்க. மெயினாக அதில் ஏதாவது ஒரு ஆசையை, வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு உள்ளங்கையில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இறைவனை பிரார்த்திச்சுட்டு அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வருடம் முடிவதற்குள் நீங்கள் வீடு வாங்குவீங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த பேனாவில் கையில் எழுதுனது அழிஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம்
இந்த ப்ரொசீஜரை நீங்கள் 2025 ஃபஸ்ட் டே செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன வாசகம் அதில் எழுதுனீங்களோ அதுவும் பலிதமாகும். காலையில் அந்த ஒரு அரை மயக்கத்தில் என்னென்ன ஆசைகள்லாம் மனசால் நினச்சிங்களோ அது எல்லாமே வருடத்தினுடைய இறுதிக்குள் நிறைவேறும். இறைவனிடத்தில் போய் வணங்கி பிள்ளையாரிடத்தில் சிதறு தேங்காய் உடைக்கும் போது உங்களுடைய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். அனைத்திற்கும் இறைவன் அனுகூலமாக உங்களுடைய கூடையே இருப்பார். ஸோ கண்டிப்பாக இது எத்தனையும் செய்யுங்க. அருமையான நன்மைகள் 2025ல் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல நோ டவுட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.